Hi guys, good evening. Guys, SMC Pro Traders-ஓட எப்படி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான கைடட் வீடியோ தான் இது. சரி, ஸோ இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோனில். SMC Pro Traders அப்படின்னு நேம் போட்டுருங்க. ஃபஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் google.comல போயிட்டு SMC Pro Traders இப்படியே நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் SMC Pro Traders இருக்கா, இந்த லோகோவை பார்த்துக்கோங்க. ஒரு புல் ஒன்று இருக்கும். ரைட், இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க. ரைட், இதுதான் எங்களோட வெப்சைட். சரி, இதுதான் எங்களோட ஃபோன் நம்பர். ரைட், ஸோ நீங்கள் எந்த இடத்துலையும் லோகோவை காண்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த லோகோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கொள்ளுங்க. SMC Pro Traders அப்படின்ட்டு கீழே இந்த ஃபோன் நம்பரும் இருக்கும். இந்த ஃபோன் நம்பரும் சேர்ந்து இல்லாட்டி அது நாங்கள் இல்லை. சரி, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் போனாலும் யூடியூப்பில் போயிட்டு SMC Pro Traders.net இப்படி நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னாலும் எங்களோட சேனல் வந்து முன்னாடியே வந்துடும். பெட்டர் பிளேஸ் டு ஸ்டார்ட் ட்ரேட் இப்படின்னுக்கா. ஸோ SMC Pro Traders.net இப்படி சர்ச் பண்ணீங்கன்னா நாங்கள் தான் முன்னாடியே வருவோம். அதே மாதிரி எங்களோட டெலிகிராமாக இருக்கட்டும், அங்கேயும் அதே சேம் லோகோ யூஸ் பண்ணியிருப்போம். எங்களோட வாட்ஸ்அப்லேயும் சேம் லோகோ யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். சரி, ரைட், அதே மாதிரி எங்களோட டிக்டாக்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல சர்ச் பண்ணும்போது SMC Pro Traders.net அப்படின்னு சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அங்கேயும் எங்களோட லோகோவுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரும். ஸோ இது நான் வந்து இந்த சிஸ்டம் என்னோட ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து 4வது நாள். ரைட், ஸோ வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ரைட், இந்த வெப்சைட்டில் எங்கள் கூட ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, நாங்கள் என்னென்ன சர்வீசஸ் வந்து செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபியூச்சரில், இந்த மாதிரி இந்த மார்க்கெட் வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ரைட், முதல்ல நீங்கள் லேர்னிங் ஸ்டேஜில் இருப்பீங்க. ரைட்டா, ஸோ இந்த பிக்சர் வந்து அதுக்காக டிசைன் பண்ணதான். லேர்னிங் ஸ்டேஜில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கான பெசிவ் இன்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெல்த்தி பர்சனாக வந்து டெவலப் ஆகி வரணும் அப்படின்றது தான் என்னோட பிளான். ரைட், ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் லேர்னிங் ஸ்டேஜுக்கு வரணும். முதல்ல ஒரு சிக்னலை வந்து யாராவது தர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல அது கன்ஃபார்ம் பண்ண தெரியணும். கன்ஃபார்ம் பண்ணி பார்த்து இந்த மார்க்கெட்டில் வந்து சரியான சிக்னல் தான் தந்திருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் ஃபில்டர் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு முதலாவது லேர்னிங்ஸ் வந்து வேணும். ரைட்டா, முதலாவது நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து என்ன இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் மேலே எங்களோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப், டிக்டாக், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் இந்த சைட்டோட பொட்டமுக்கு வந்தாலும் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். நாங்கள் இங்கே இதை வந்து ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஷார்ட் வியூ நான் வந்து என்னென்ன சர்வீஸ் வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேன். ரைட், நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கான அசைன்மெண்ட்ஸ் வந்து வரும். ரைட், அசைன்மெண்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தரப்படும். ஓகே, நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆட்கள் தான். சரியா, ரைட், என்னோட ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே இருக்குது. நீங்கள் இது டவுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து EROC நேம் சர்ச், சரி, நேம் செக் வாட் எவர் நீங்கள் கொடுத்து உள்ளே போயிட்டு என்னோட ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் இருக்கா 00296953 அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களோட ரெஜிஸ்டரை வந்து இங்கே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற பேரில் நான் ரெஜிஸ்டரில் இருப்பேன். ரெஜிஸ்டர் நம்பர் நான் அந்த கீழே காட்டுதா. ரைட், இந்த பேரில் ஆல்ரெடி நாங்கள் ரெஜிஸ்டரில் தான் இருக்கேன். எங்கள் சிஸ்டம் வந்து ரெஜிஸ்டரில் தான் இருக்குது. ரைட், என்னோட சப்ஜெக்ட்ஸ் வந்து டோட்டலாக 44 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 42 அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. ரைட், இந்த சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் டெலிகிராம் சேனலில் போயிட்டு காட்டுறேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட அசைன்மெண்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஓகே, சரி, அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஃபீஸஸ், ரைட், மற்ற இடத்த விட நான் என்னட்ட இருக்கக்கூடியது அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஒரு சாதாரண ஆளுக்கு நார்மலாக ஜாயின் பண்ணி எங்கள் கூட ட்ராவல் பண்ணி லைஃப் டைமில் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு வழிக்கான ஒரு ஆரம்ப கட்ட விலை தான் இது. சரி, நான் அது வந்து இந்த ஃபீஸுக்கு கிரிப்டோ மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, சரி, டெரிவேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா கோர்சஸையும் வந்து இன்பில்டாகவே உள்ளே கொடுத்துட்றேன். இந்த 4 வகையான மார்க்கெட்லையும் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க, எப்படி வந்து ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து என்னோட கோர்சஸில் வந்து இருக்குது. ரைட், ஓகே, சிக்னல் சர்வீஸும் உங்களுக்கு வந்து தரும். நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னாக்கா நான் தர சிக்னல் வந்து சரியான சிக்னலா. ஏன்னா ஒரு சார்ட்டை வந்து நான் அனலைஸ் பண்ணும்போது, இன்றைக்கு நடந்த சார்ட்டை வந்து நான் அனலைஸ் பண்ணும்போது மேபி என்னோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ஐடியா வித்தியாசப்படலாம். சரி, ஆனால் நீங்கள் அந்த சார்ட்டை பார்க்கக்கூடிய ஐடியா வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். அப்போ ஒரு சிக்னல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி எடுக்க தெரியணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு லேர்னிங் முதலாவது தேவை. ஸோ அந்த லேர்னிங் தான் இங்கே பெஸ்ட்டு. முதலாவது நீங்கள் லேர்னிங், ரெண்டாவது சிக்னல் ஃபாலோ பண்ணுவீங்க, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி அடித்து ஏர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய இன்கமில் இருந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற ப்ராஃபிட்டில் இருந்து கொப்பி ட்ரேடிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபோரெக்ஸாக இருக்கலாம், கிரிப்டோவாக இருக்கலாம், கரெக்ட், டெரிவேட்டிவ்ஸாக இருக்கலாம். 3க்குமே நான் வந்து கொப்பி ட்ரேட் கொடுக்குற ஐடியாவில் செஞ்சுட்டு போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் இஷ்யூ பண்ண போகிறது ஃபோரெக்ஸில் தான், அதுக்கப்புறம் டெரிவில்.
ஏன் அப்படின்னா சி ட்ரேடர்ல இருந்து காப்பி பண்ணும்போது எனக்கு வெரி வெரி ஈஸியாக இருக்கும். ஓகே சரி, முதலாவது ஸ்டார்ட் ஆகும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கான காப்பி தான் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுத்து நீங்கள் என் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து அதுக்கான ப்ராஃபிட் ஷேரை வந்து மந்த்லியோ இயர்லியோ வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், எஃப்லியேட் இன்கம். ரைட், நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஃப்லியேஷன் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கொள்ள எழுதும். ரைட், நான் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் வேணும், கேபிட்டல் வந்து எனக்கு கிடையாது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் ரைட் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக ரைட் உங்களுக்கான இன்கம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் இயலும். இது வந்து எஃபிலியேட் மார்க்கெட், அதாவது ரெஃபரல் மார்க்கெட், நாட் எம்எல்எம் பிளான். பிரமிட் சிஸ்டமோ அல்லது எம்எல்எம் பிளானோ இது வந்து கிடையாது. ரைட், இது வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஓகே, எஃபிலியேட் மார்க்கெட்டிங் கமிஷன் பேஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அலி எக்ஸ்பிரஸில் இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அதில் இருந்து இன்கம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வாங்குறது மூலமாக உங்களோட இன்கம் வரும் இல்லையா, சேம் செட்டப் தான் இந்த எஃபிலியேட். ரைட், விஐபி சிக்னல் சர்வீஸ் நான் கொடுக்குறேன். அந்த சிக்னல் சர்வீஸ் நான் கொடுக்குறதால நீங்கள் ஃபாலோ பண்ணுற சிக்னல் கன்ஃபார்ம் பார்த்து அது கன்ஃபார்ம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எடுகேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட், நான் தரக்கூடிய சிக்னலை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடாது, படித்து தெளிவாக நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்கணும். ரைட், அதுக்கப்புறம் நீங்கள் படித்ததுக்கான சர்டிஃபிகேஷன், அதாவது நான் அசைன்மெண்ட்ஸ் வந்திருக்கேன், 42 அசைன்மெண்ட்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 42 அசைன்மெண்ட்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து தரப்படும். ஓகே, எனக்கு முதலாவது ஐடியா என்னன்னா, நீங்கள் சாதாரணமாக ட்ரேடிங் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு உருவாகி வரணும், நீங்கள் வெல்த்தியஸ்ட் பர்சனாக வந்து உருவாகணும். ரைட், அதுக்கு முதலாவது லேர்ன் பண்ணணும், அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், நீங்கள் ஒரு ரெசீவ் இன்கம் எடுக்கணும், அதுக்கப்புறம் வெல்த்தியஸ்ட் பர்சனாக வந்து உருவாகி வரணும். அதுதான் என்னோட மெயின் பிளான். ஓகே சரி, இல்லை நான் வந்து ஆன்லைனில் படிக்கிறது எனக்கு போதாது, சரி 1-to-1 கிளாஸ் வேணும்னா எங்களோட டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து ப்ராப்பரான கைடு வந்து உங்களுக்கு தருவாங்க. காப்பி ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்கணும், அதை வந்து செய்யணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் செய்வேன். ரைட், ஸோ இன்றைக்கி இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி 4வது நாள். ஸோ அடுத்தடுத்த அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வந்து இதே நான் செஞ்சு கொண்டு போவேன். உங்களுக்கு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து இல்லை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். ஐசி மார்க்கெட்டில் தான் காப்பி ட்ரேடுங்கிறது வெரி ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்மஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணல, ரீசன் டி புக்கில் இருக்கிறாங்க. ஐசி மார்க்கெட் அப்படிங்கிறது ஈஸியன் ப்ரோக்கர். ரைட், ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி கொள்வது எனக்கு பெட்டர் வே. ஸோ நீங்கள் காப்பி ட்ரேட் அக்கௌண்ட் வேணும்னா இதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். ரைட், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட மேனேஜரை கண்டெக்ட் பண்ணுங்கள், ஒரு அட்மினை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். ரைட், ஸோ உங்களுக்கான எக்ரிமெண்ட்ஸ், மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட் வரும், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, டேக்ஸ் வந்து எப்படி பேமெண்ட் பண்ண போகிறோம், இன்கம் வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக தெளிவாக வந்து நீங்கள் அட்மின் மேனேஜரை கண்டெக்ட் பண்ணி தெளிவாக பேசிக்கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இதில் மேனேஜரோட நம்பர் தந்திருக்கேன், ஸோ அந்த மேனேஜரை வந்து கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ரைட், ஸோ நான் படித்து கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நான் வெப்சைட்டில் போட்டிருக்கேன், நான் என்னோட டெலிகிராமில் போய் காட்டுறேன். ஓகே சரி, முதலாவது சப்ஜெக்ட்ஸ் என்னவா இருக்கும்? லைக் முதலாவது எங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன், நாங்கள் யார் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து முதலாவது கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து 9 இயர்ஸ் ஆகுது, அதுக்கான ப்ரூஃப் காட்டணும் இல்லையா, சும்மா சொல்லக்கூடாது இல்லையா. சரி, நான் 2015 எண்டில் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். 2015 எண்டில் நான் வந்து 2015 வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். ஸோ அது வந்து நான் எதுலேயுமே வந்து ப்ரூஃப் வந்து இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ண டேட்டா வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன் ஐக்யூ ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு எனக்கு ட்ரேடிங் அப்படின்றது என்னென்னு தெரியாது, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நானும் ஜாயின் பண்ண ஒரு ஆள். அதுவும் காலேஜில் ஃபோனில் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து தான் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ரைட்டா, ஸோ தட்ஸ் இட். ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு காட்டணும்ல, நான் வந்து இவ்வளோ காலமாக இந்த ஃபீல்டில் சஸ்டைன் பண்ணி நிற்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு 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 ப்ரூஃப். ஓகே, ரைட். ஸோ நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 2016 9ஆம் மாதம், சாரி அக்டோபர் 10ஆம் மாதம் 9ஆம் தேதி. ரைட், அப்போது நான் வந்து ட்ரேட் ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வர வருஷம் வந்ததுன்னா 10 வருஷம், 9 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ரைட், அப்போது ஆப்ஷன் தான் வந்து அந்த டைம் இருந்துச்சு, ஃபாரெக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு இடத்துலையும் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கேன். ரைட், அப்போது ப்ராப்பராக நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், பில்லியன் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் என்னோட பேர். ரைட், இதில் இருக்கேன். ட்ரேட்மார்க்கில் வந்து எஸ்எம்சி ப்ரோ ட்ரேடர்ஸ் அப்படின்ற பேரில் ட்ரேட்மார்க்கில் இருக்குது.
ஓகே, அதுக்கான ப்ரொசஸ் போயிட்டு இருக்கு. ஓகே சரி, அப்போது இந்த கோர்ஸை வந்து நான் டிசைன் பண்ண விஷயங்கள் உள்ள நான் என்னென்ன விஷயம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ரைட், இந்த மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ள வரும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். ஓகே, முதலாவது மார்க்கெட் மேக்கர்ஸ் மெத்தடுக்கும் எஸ்எம்சி மெத்தடுக்கும் ஐசிடி மெத்தடுக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள், என்னென்ன கன்செப்ட், என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது, என்ன டிஃபர்ஸ் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேன். ரைட், ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஃபாரெக்ஸ் எப்படி வேலை செய்யுது, கிரிப்டோ எப்படி ஒர்க் ஆகுது, சிந்தட்டிக் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது, எந்த இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, ரைட், லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் யார், பார்ட்டிசிபென்ட்ஸ் யார், ரைட், ஒரு ப்ரோக்கரேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, ஏ புக்னா என்ன, பி புக்னா என்ன, இப்படி இந்த டீட்டெயில்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இன்டெப்த்தாக வந்து இதில் வழங்கப்பட்டிருக்கேன். ஓகே, எந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு அடிப்படையாக கட்டாயம் வேணுமோ எல்லா விஷயமும் இந்த கோர்சஸில் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து இருக்கிறது. ஓகே, மணி மார்க்கெட்டோட டிஃபரன்ஸ் என்ன, ரைட், ஒரு மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, சரியா, ரைட். மணி மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்டுனா என்ன, டவுன் ட்ரெண்டுனா என்ன, அது சம்மந்தப்பட்ட வீடியோட டியூரேஷனை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளோட தான் இங்கே கோர்சஸ் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், டவுன் ட்ரெண்டுனா என்ன, ரைட், அதை எப்படி மார்க் பண்ணணும், யார் ஸ்ட்ராங், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, அதே மாதிரி சைட்வேஸ்னா என்ன, சைட்வேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, சைட்வேஸ் வந்தால் மாதிரில நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருந்தால் ஒர்க் ஆகும், எங்கே இருந்தால் வேலை செய்யாது, ரைட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ், ரைட். அப்போது அது அந்தந்த ரூல்ஸுக்கு வந்தால் தான் ஒர்க் வந்து இருக்கும், அது இல்லாட்டி அந்த வேலை செய்யாது அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ட்ரெண்ட் கண்டினியூவேஷன், ரிவர்சல், ரைட், ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து எப்படி பார்க்கணும், அதை வச்சு யூஸ் பண்ணி என்ட்ரி அடிக்கிறாங்க, எப்படி ஸ்கல்பிங் யூஸ் பண்ணுறது, லாங் டர்முக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு சிக்னல், ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, மார்க்கெட் இது வந்து அது சொல்கிற சைடில் தான் போகுதுன்னு நான் வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, இப்படின்ற டீட்டெயில்ஸ். கேண்டில் ஸ்டிக்ஸில் என்னென்ன வகை இருக்குது, சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்தால் எந்த இடத்துல வந்தால் அது வேலை செய்யும், எந்த இடத்துல வந்தால் வேலை செய்யாது அப்படின்னு டீட்டெயில்ஸில் இருந்து சப்ளை டிமாண்ட் ஜோனை எப்படி பார்க்குறது, சப்ளை டிமாண்ட் டைப்ஸ் என்ன, அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன, ரைட். மார்க்கெட் ஒரு தடவை ஒரு பிளேஸில் இருந்து திரும்புது, அதாவது ஒரு பிளாக்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அந்த பிளாக்ல இருந்து திரும்புதுன்னா வேலிடேஷன் செக் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஓகேயானு பார்க்கணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சரியானு பார்க்கணும், அதோட கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும், மார்க்கெட் வந்து ரீவிசிட் பண்ணணும். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ரைட். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல எத்தனை தடவை ரீச் பண்ணால் என்ன செய்யணும், சரி, அதுக்கான ரூல்ஸ். ஒரு மார்க்கெட்டில் ரிவர்சல் வந்து கன்ஃபர்மேஷனை வந்து எப்படி பார்க்குறது, ரைட், சிஹெச்ஓசிஹெச்ஆ இருக்கலாம், சிஐஎஸ்டியாக இருக்கலாம், எம்எஸ்எஸ்ஆ இருக்கலாம், ரைட், அதை வந்து எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது. அதே மாதிரி ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன், அதை எப்படி யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து எப்படி கேட்ச் பண்ணுறது, சரி. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லிக்யூரிட்டி பூல், ஐஆர்எல், இஆர்எல், எஃப்இஜி, ஐடிஎம், இன்டியூஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோன்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் ஹைஸ், ஈக்குவல் லோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, ரைட். அந்த டேர்ம்ஸை வந்து என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த டேர்ம்ஸுக்குரிய விஷயங்கள் இன்டெப்த்தாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பை அண்ட் செல் பண்ணும்போது வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன், பிடிஏ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்ப்பாங்க, சரி. அது மட்டும் இல்லாமல் ட்ரூ டே ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வந்து எப்படி செக் பண்ணி கொள்வது, ரைட். அது போக என்ட்ரி மாடல்ஸ் வந்து வரும், பேங்க் ட்ராப் என்ட்ரி மாடல், சரியா, ரைட். ஐசிடி கன்செப்டுக்குரிய என்ட்ரி மாடல்ஸ், எஸ்எம்சி கன்செப்டுக்குரிய என்ட்ரி மாடல்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் கன்செப்டுக்குரிய என்ட்ரி மாடல்ஸ், அதே மாதிரி பேட்டர்ன் ட்ரேடிங்க்குரிய என்ட்ரி மாடல்ஸ் எல்லாம் வந்து இன்டெப்த்தாக வந்து நான் சொல்லியிருக்கேன். பேட்டர்ன் ட்ரேடிங்ஸ் வந்து எந்த இடத்துல இருந்தால் வேலை செய்யும், எந்த இடத்துல இருந்தால் வேலை செய்யாதுன்ற டீட்டெயில்ஸும் வந்து நான் சொல்லணும், ரைட்டா. ஸோ பேட்டர்ன் ட்ரேடிங்கை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஸ்ட்ரக்சரல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலீங்க இந்த பேட்டர்ன் தான் வரப்போகுது அப்படின்றத ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு முன்னாடியே கெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும், ரைட். ஸோ அந்த விஷயம் வந்து நான் உள்ள கொடுத்துருக்கேன், ரைட். அது போக ஃபிப் எக்ஸ்டென்ஷனை வச்சு ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கிறது, ஏசியா செஷனை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறது, சரியா. அதே மாதிரி நியூயார்க் செஷனை வச்சு எப்படி என்ட்ரி, கில்ஜானில் பண்ணி பார்க்குறது, எப்படி கில்ஜானில் என்ட்ரி எப்படி பிடிக்கிறது, சில்வர் புல்லட் என்ட்ரி எப்படி செக் பண்ணுறது, ரைட். சிஆர்டி கேண்டில் ரேஞ்ச் தியரி, அது ஃப்ளிப் ஜோன் என்ட்ரி, சரி. லண்டன் அண்ட் மெக்ரோ அனலைஸ் அண்ட் மைக்ரோ அனலைஸ்ன்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ மெக்ரோ அனலைஸை யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரேடுக்குள்ளே எப்படி போகிறது, மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து செல் மாடல், பை மாடல் ரெண்டு விஷயம் இருக்குது. அதே மாதிரி எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ், ப்ரைஸ் செக்ஷனில் எப்படி வந்து டைவர்ஜென்ஸ் ஆர்எஸ்ஐ வச்சு பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் சார்ட்டை வச்சு நம்ம வந்து ரெண்டு சார்ட்டை வந்து கம்பேர் பண்ணி கோரிலேஷன் பேர்ஸை வச்சு செக் பண்ணிட்டு எஸ்எம்டிக்குரிய ஐடியா வந்து எடுப்போம், சரி. அந்த விஷயம்.
அதே மாதிரி ஒன் ஷாட் ஒன் கில் மெத்தட். ஒரு மார்க்கெட் வந்து ஃபிப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் வந்ததுன்னா இந்த டைமில் இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், ரைட்? ஒரு நியூஸ் டைமில் வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஃப்ளக்சுவேஷன் கொடுக்கும், ரைட்? அப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி போகலாம், சரி? இதை வந்து ஸ்கல்பிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாவிக்கலாம், ஒரு ஸ்விங்கை பிடிக்கிறதுக்கு பாவிக்கலாம். இந்த மாதிரி இதில் நான் 44 சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், சரி? டோட்டல் 44 சப்ஜெக்ட்ஸுக்கு மேலே இருக்குது. என்னடா இதில் 36 இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 33I, இதில் பார்த்தீங்கன்னா 33H, 33E, இந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு என்ட்ரி மாடல்ஸ் வந்து வந்திருக்கு, ரைட்? ஸோ இந்த இதெல்லாம் விஷயங்களையும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிஸும் உங்களுக்கு வேணும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரைட்? எக்ஸாம்பிளுக்கு அப் ட்ரெண்டில் வீடியோ பார்த்து நீங்கள் போய் படிக்கிறீங்களா? அப் ட்ரெண்டுக்கான அசைன்மெண்ட்ஸ் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன், சரியா? அசைன்மெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைனல் அசைன்மெண்ட் என்ன சப்ஜெக்ட்? அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டை முதல்ல ட்ரா பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து பேர் வந்து அதில் போடுங்க. இம்பல்ஸ் மூவ் ஃபைன் பண்ணி கொடுக்கணும், இதில் கரெக்ஷன் மூவ் வந்து ஃபைன் பண்ணணும், ஒரு பிஓஎஸ் வந்து ஒரு பாடி க்ளோஸ் வச்சு அதை நீங்கள் ட்ரா பண்ணணும், ஹை அண்ட் ஹையரோ வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். அதே மாதிரி லிக்யூடிட்டி மேப். அப்போ இது நான் முதல்ல கேட்டது நார்மல் மேப், அதுக்கப்புறம் கேட்டது லிக்யூடிட்டி மேப். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இம்பல்ஸ் மூவ், கரெக்ஷன் மூவ், பிஓஎஸ், எக்ஸ் எல்லாமே இருக்கும். ஃப்ரெக்டல் கன்ஃபர்மேஷன் உள்ள பார்த்துட்டு உள்ள வரும். அதுக்கப்புறம் மினிமம் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எவ்வளவு இருக்கணும் அதுக்கான ட்ராயிங், சரி? ஒரு பிஓஎஸை வந்து கெண்டலில் பாடி க்ளோஸ் பண்ண எப்படி இருக்கும், ஒரு விக் வயலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாடி க்ளோஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் நார்மலாக எனக்கு தரணும், சரி? அதுக்கப்புறம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு, அப் ட்ரெண்ட் ட்ரா பண்ணுவீங்க இல்லையா, ட்ரா பண்ணி போட்டு அதுக்கு வந்து நேமிங் வந்து மார்க் பண்ணி தரணும். ஃபாரெக்ஸில் 5 சார்ட், அது உங்களோட ஃபேவரட், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபாரெக்ஸில் கொமோடிட்டிஸில் இந்த 3 சார்ட்டும், கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு ஃபேவர் 5. நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்எஸ்சியில் 5 சார்ட், நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா சிஎஸ்சியில் 5 சார்ட். அதே மாதிரி டெரிவேட்டிவ்ஸில் 5 சார்ட், அதாவது பூம் 1000 இருக்கலாம், பூம் 900, பூம் 500, கிராஷில் 900, 1000, 100, 300, whatever 500. அதே மாதிரி ஜம்ப் இன்டெக்ஸாக இருக்கலாம், ரேஞ்ச் பிரேக் அவுட்டாக இருக்கலாம், சரி? பாஸ்கெட்டாக கூட இருக்கலாம், whatever, சரி? இப்படி உங்களுக்கு எது வேணாலும், வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 1 செக் மார்க்கெட்டாக இருக்கலாம், வாலட்டிலிட்டி 100 இருக்கலாம், 75 இருக்கலாம், 50 இருக்கலாம், 25 இருக்கலாம், 10 இருக்கலாம், whatever இது வேணாலும் இதுல இருக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து அப் ட்ரெண்ட் ட்ரா பண்ணிட்டு எனக்கு கட்டாயம் செஞ்சு தரணும். ஓகே, அது போக லாஸ்ட்டாக வரக்கூடிய அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ரேஞ்சை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபாரெக்ஸில் 2, கொமோடிட்டியில் 2, கிரிப்டோவில் 2, சிஎஸ்சி என்எஸ்சியில் 2, ரைட்? டெரிவேட்டிவ்ஸில் 2. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சார்ட்டையும் இன்ச் பை இன்ச்சாக என்ன பண்ணுவோம், செஞ்சு முடிக்கணும். ஓகே, ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு 42 அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இதை ஏன் இவ்வளோ தூரம் நான் பாடுபட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியை, ரைட், கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியை வந்து லேசாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவ்ல அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. பட் உண்மையாக அது அப்படி இல்லை. ஒரு பிஸ்னஸ் எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இருக்கும். ஓகே, சரி. இதில் வந்து டீமை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு டீம் இப்போ நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த பிக்சரில் உள்ள ஆள் தான். என் பேர் சிஹான், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது ப்ரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டருக்கு நான் எடுத்திருக்கேன். smcprotrader.net அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வந்து எடுத்திருக்கேன், ரைட்? ஸோ இது வந்து என்னோட செக்ரட்டரி, ரைட்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் செய்யக்கூடிய டீம் இது. ஸோ இந்த மார்க்கெட்டில் எஃபிலியேட் மார்க்கெட்னு ஒரு விஷயம் இருந்ததால் மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு எம்எல்ஏ பிளானாக இருக்கலாம், ரைட்? ப்ரைமேட் சிஸ்டமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து ரோங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நான் எஃபிலியேட் மார்க்கெட் அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வந்து சரியான முறையில் உங்களுக்கு வழிகாட்டுதல் தாரத்துக்காகவும் எங்களோட லோயரும் இருக்கார் எங்கள் டீமில், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் அண்ட் அட்மின். ஸோ இது வந்து மேலே இருக்கக்கூடிய என்னோட டீம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்கள் கோர்ஸில் முதலாவது ஜாயின் பண்ணால் உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் வரும், அதாவது எஃபிலியேஷன் ஐடி வந்து கொடுத்துரும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஜாயின் பண்ணுவாங்களா இருந்தால் ஸோ 10% இன்கம் வந்து முதலாவது இருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ரைட்? ஒரு 30 உங்களுக்கு கீழே 30 பேர் சேர்ந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா 31வது ஆள் ஜாயின் பண்ணும்போது 1 இயருக்கான கோல்ஸ் அண்ட் இன்டர்நெட் ஃப்ரீ அண்ட் மொபைல் ஃபோன் ஃப்ரீ. இது வந்து உங்களுடைய கிஃப்டாக வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு கீழே 81வது ஆள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு டேபு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அண்ட் 1 இயருக்கான கோல்ஸ் அண்ட் இன்டர்நெட் வந்து கிடைக்கும், ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்கு. இல்லை நான் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வின் பண்ணக்கூடியது ஹோண்டால சிவிக்காக இருக்கலாம் அல்லது S600 660 கூட இருக்கலாம், whatever எங்களுக்கு எது பொருத்தமாகப்படுதோ அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து செஞ்சு தருவோம். இப்படின்ட்டு நான் ரெஃபரல்
ஐடியா வந்து வச்சுருக்கேன். ரைட், அப்போது இந்த கோர்ஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணி லாங் டேர்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, முக்கியமான விஷயம் ரைட், இதில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது கட்டாயம், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணி என்னோட கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நியூ ட்ரேடர் ஜாயின் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ரைட், ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். நான் முன்னாடியே வீடியோவில் எல்லாமே பேசிட்டேன். ஸோ நீங்கள் 8 கார்டை கொடுங்க. சரி, ஆல்ரெடி நான் கிளிக்கில் இருக்கேன். ஸோ வியூ கார்டை கொடுக்குறேன். ஸோ எகைன் ப்ரோசஸ் டு செக் அவுட். ரைட், இதில் என்னோட யூசர் நேம், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட பேரை நான் கொடுக்குறேன், SMC Pro Traders. ரைட், ஸோ பாஸ்வேர்ட் ஓகே. என்னோட ஃபோன் நம்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், +94 72254 2311 72254 2311. உங்களுக்கான இன்கம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காக உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல நான் கேட்டிருக்கேன். நாங்கள் வந்து உங்களுக்கு டிபாசிட் பண்ணி விடணும். இது ஆட்டோமேட்டட் சிஸ்டம் கிடையாது. ரைட், கீழே உள்ள ஆளுக்கு வர இன்கம் வந்து மேலே தூக்கி தர்றதுக்கு வந்து இது வந்து MLM வந்து கிடையாது. ரைட், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மேனுவலாக நாங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு வேணால் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. ஸோ இதை வந்து நான் என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து தர்றேன். பேங்க் டீட்டெயில்ஸ் இதே மாதிரி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டு நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணினா தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி எங்களால் வைக்க இயலும். ஓகே, 79 USD வந்து கோர்ஸோட ஃபீஸ் 28,850 ரூபா. இதை வந்து பேங்க்கில் நீங்கள் டிபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கான PDF ஸ்லிப் வந்து நீங்கள் அதில் கொடுத்துருங்க. நல்லது, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃபோன் நம்பர் இது, நீங்கள் டெலிகிராம் நம்பரோ இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பரோ இதோ இருக்கீங்க அப்படின்னா உங்களை கண்டெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெலிகிராம் ஒரு நம்பரும், உங்களுடைய நேம், அதே மாதிரி ஆர்டரை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஆர்டர் ID, இந்த கட்டாயம் இந்த விஷயம் இருக்கணும். உங்களை வந்து யாரும் ஜாயின் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் உங்களோட ஸ்லிப்லையோ ஸ்க்ரீன்ஷாட்லையோ நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பி வைங்க. சரி, இல்லை நீங்கள் டேரெக்டாக உள்ளே வரீங்கன்னா டேரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்லிப்பில் ரெஃபரன்ஸில் வந்து எட் பண்ணி வைங்க. ஓகே, எந்த பிளேஸ் ஆர்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஆர்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். 30 மினிட்ஸுக்குள்ளக்க நீங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கான ப்ரூஃபை வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் பண்ண தரப்படும். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து பைனான்ஸில் டிபாசிட் பண்ணுறதுனா என்னோட பைனான்ஸ் ID இருக்குது, இல்லை பைனான்ஸ் மெயில் இருக்குது. சரி, இல்லாட்டி USDT TRC20 அட்ரஸும் இருக்குது. இந்த USDT TRC20 அட்ரஸை வந்து நான் வந்து முன்னால் எதுலையாவது நான் எட் பண்ணி வைக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி எடுக்கக்கூடிய வகைக்கு நான் செட் பண்ணி வைக்கிறேன். பேங்க்கோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் கொடுத்து வைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இன்னும் நான் அப்டேட் பண்ணல. அடுத்த அப்டேட் இருக்கும்போது நீங்கள் இது டிபாசிட் ID இந்த இமேஜ் இல்லையா, இதுக்கு கீழே நான் இதில் இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் டிபாசிட் பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். கட்டாயம் எனக்கு இந்த ஆர்டர் ID வேணும், உங்களை யார் ஜாயின் பண்ணி விட்டாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். சரி, அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேஷ் பே பண்ணுறதா இருந்தால் HNB பேங்க் புத்தளம் பிரான்ச்சு, என்னோடய அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ரெஃபரல் நேம் யார் ஜாயின் பண்ணி விட்டாங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய பெயர் அண்ட் இந்த மேலே குறிப்பிட்ட இந்த ஆர்டர் ID. ரைட், நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு சென்ட் த ப்ரூஃப் டு வாட்ஸ்அப் நம்பர். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கட்டாயம் இந்த விஷயங்களை போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி விடுங்க. உங்களுக்கான கண்டெக்டை வந்து எங்களோட டீம் வந்து ஏற்படுத்துவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி எங்களோட டீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு. சரி, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். ரைட், மெயில் த்ரூ வந்து எங்கள் டீம் கண்டெக்ட் பண்ணும். ஸோ அதில் வந்து எங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து வரும். எங்களோட டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான இந்த டெலிகிராமுக்கான ID வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ரைட், ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணப்படுவீங்க, இந்த டீமோட ஜாயின் பண்ணப்படும். சரி, இதில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரும் கண்டினியூஸாக. காப்பி ட்ரேட்லேருந்து, சிக்னல் சர்வீஸ்லேருந்து, அஃபிலியேஷன் ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது அந்த முழுக்க இந்த கோர்சஸ் அண்ட் இந்த பிளான். இப்போ உங்களுக்கு ஐடியா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே காய்ஸ், see you soon.